கேள்வி நேர நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். திமுகவை எதிர்க்க பெரியாரை கையில் எடுக்கிறதா பாஜக? இந்த கேள்வியோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவாதிக்கலாம். தமிழ் காமராசன், நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரியாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் எந்த புள்ளியிலிருந்து பாஜகவுக்கு உருவாகி இருக்குது? அரசியல் படுத்துறதுக்கான ஒரு முயற்சியா, ஒரு முகாந்திரமா அதை எடுத்துக்க முடியுமா? இதுல நேற்று ஒன்றிய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லும் பொழுது பெரியாருடைய பெயரையே கூட அவங்க சொல்லலை. இப்படி ஒரு பெரியவர் காட்டுமிராண்டின்னு சொன்னார். அவருக்கு நீங்கள் உங்களுடைய அலுவலகங்கள் மற்ற இடத்துலலாம் படத்தை மாட்டி மாலை போட்டுட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் எங்களை தமிழை கொச்சைப்படுத்தி விட்டதாக, தமிழர்களை கொச்சைப்படுத்தி விட்டதாக எங்களை சொல்கிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயமானது அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அவங்களுடைய நோக்கம் இன்னைக்கு இது அல்ல பிரச்சனைன்னு எனக்கு என்னமோ தோணுது. தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு திருவள்ளூரில் நடக்கிற கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு எதிராக தொடர்ச்சியான இயக்கங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இந்தி எதிர்ப்புக்கு எதிராக மும்மொழி என்கிற பேரில் இவர்கள் சொன்னாலும் சரி, இவர்கள் ஏதோ 1,00,000 பேரிடம் கையெழுத்து வாங்குகிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் சொன்னாலும் கூட, இதற்கு எதிராக ஒரு களத்தில் யதார்த்தத்தில் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு எதிரான மனநிலையில் இருக்காங்க. இவங்க என்னதான் சொன்னாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில தான் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பது தெரிந்து தான் இவங்க இந்த பிரச்சனைகளை எல்லாம் திசை திருப்புவதற்கு தான் சில நேரங்களில் ஜெயலலிதா, சில நேரங்களில் பெரியார் பெயரை சொல்லாமல் பெரியார் அப்படிலாம் பேசுகிறாங்க. அவங்களுடைய நோக்கம் பெரியாரை பயன்படுத்துவதில்லை, திமுகவுக்கு எதிராக நிறுத்துவதில்லை. திமுக முன்னெடுக்கிற, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியலை, அதுவும் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களை, இன்னும் பஞ்சாப், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களெல்லாம் ஒருங்கிணைத்து முன்னெடுக்கிற ஒரு அரசியலை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் 2-3 நாட்களாக நாடாளுமன்றத்தில் இதை வைத்து ஒப்பேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். குமார் சார் சொன்ன பொழுது இது இல்லை, அவங்க மன்னிப்பு கேட்ட பிறகு தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவர் மன்னிப்பு, தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்டதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒன்றிய நிதியமைச்சரும் சொன்னாங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொன்னாங்க. அவங்க அது மன்னிப்பே கேட்டுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. ஏன் ஒரு தமிழர்களாக இருந்து கொண்டு தமிழர்களை காட்டும் அன்சிவிலைசைஸ்டு, அநாகரிகமானவர்கள், ஜனநாயக உணர்வு அற்றவர்கள் என்று சொல்வதை வரவேற்கக்கூடியவர்களாக, தமிழ்நாட்டிற்கு இரண்டகம் செய்யக்கூடியவர்களாக இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க இப்போ நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஜெய்சங்கர், இவங்கெல்லாம் எந்த கேட்டகரியில் ஒன்றிய அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருக்கிறாங்கன்னா தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு டேக் லைனில் இருக்காங்க. கர்நாடகாவுக்கு போயிட்டாங்கன்னா கன்னடர்கள் ஆயிடுறாங்க, ஆந்திராவுக்கு போயிட்டாங்கன்னா தெலுங்கர்கள் ஆயிடுறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் விசித்திரமானதுன்னு தெரியல. இன்னைக்கு ஒன்றிய அரசு திராவிடர்கள் அவங்க தான்றீங்களா? அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம போற ஊர்ல எல்லாம் இப்ப தர்மேந்திர பிரதான் இங்க விஷயம்ன்றது தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னவரை நீங்க புகைப்படத்தை வச்சுக்கிறீங்கன்னு சொல்றதும், அமைச்சர்கள் பேசக்கூடிய கருத்திற்கு எங்களுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கான அவகாசமே கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு திமுக எம்பி கனிமொழி சொல்லக்கூடிய விமர்சனம் இருக்கு இல்லையா? இது வெறும் திசை திருப்பல் அப்படின்ற புள்ளியில மட்டும் நம்ம கடந்து போயிட முடியுமா? இல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒண்ணு இருக்கு. திசை திருப்பல் தான் அது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. மாநில அரசாங்கம் எழுதிய ஒரு கடிதத்தை தவறாக நாடாளுமன்றத்தில் பொருள் கொடுறாரு. ஒன்றிய அமைச்சர் கல்வி அமைச்சர் எங்களுக்கு ஒப்புதல் வழங்கிட்டாங்கன்னு அந்த கடிதத்தில் அப்படி ஒன்றும் ஒப்புதல் வழங்கலை. இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்த உடனேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புதுசாக தமிழ்நாட்டிற்கு ஒரு கல்வி கொள்கையை உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. அவங்க எதுக்கு தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் மறுப்போம், அதுதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி அந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டு தான் வந்தாங்க. அதுக்காக ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. அவங்க எதுக்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும்? அது அடிப்படையே ஒரு அற்ற வாதம் அது. ஆனால் ஒரு எழுதின ஒரு கடிதத்தை வைத்துக்கொண்டு திரும்ப 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 ஒரு பொய்யை கட்டி எழுப்புறாங்க. ஒரு ஒன்றிய அமைச்சராக இருப்பவர் நாடாளுமன்றத்திற்கு இப்படி பச்சையாக பொய் சொல்லலாமா? அது அநாகரிகமானது, அது ஜனநாயகம் அற்ற ஒரு மத்திய அமைச்சருக்கு அது தெரியாதா? அவங்க அவை குறிப்புல ஏறக்கூடிய ஒரு அம்சத்தை அவர் அவ்வளவு போற போக்கில் ஒரு பொய் சொல்லிட்டு போயிட முடியுமா? அப்படிதான் சொல்றாங்க. இன்னைக்கு பொது வெளியில எல்லாருக்கும் தான் அந்த கடிதம் கிடைக்குது, எல்லாரும் தான் படிக்க முடியுது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க இப்படி ஒரு பச்சையான பொய் சொல்றாங்க. இந்த உணர்வு, இந்த போக்கு மோசமானது. இந்த போக்கு ஒன்றும் அவங்களுக்கு புதிதல்ல. இப்போ தேர்தல் 2024 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது, ஒரியாவினுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது தமிழர்கள் என்ன சொன்னாங்க? ஜெகநாதர் கோயில் சாவியை திருடி கொண்டு போய் விட்டார்கள் தமிழர்கள். ஒருத்தரை சொல்லல, பாண்டியன் எடுத்துக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்ல, தமிழ்நாடு தமிழர்கள் திருடி கொண்டு போய் விட்டார்கள் அப்படின்னு சொன்னவங்க தான் இதே இன்னைக்கு சொல்றாரு தர்மேந்திர பிரதான். இல்ல, நான் தமிழ்நாட்டு ராணியினுடைய மகன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இரட்டை நாக்கு, இரட்டை முகம், இரட்டை உள்ளம் அவர்களிடம் இருக்கிறது. எப்படியாவது பேசி தமிழர்களை ஏமாற்றிவிட முடியும் என்கிற எண்ணம் அவர்களிடம் இருப்பதால் தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களாக இருக்கிறாங்க.
பொய் பேசுவதில் சளைப்பதே இல்லை. அவங்க எங்க போய் பேசுறாங்கன்னு சொல்றீங்க? இதுல நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அம்சம் தானே. அதுல எங்க போய் சொல்றாங்க? எல்லாவற்றிலும் தானே ஊருக்கே தெரியுது. தர்மேந்திர பிரதானோ இல்ல ஒரு நிமிஷம், தர்மேந்திர பிரதானோ அல்லது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றது ஹிந்தி திணிக்கப்படல அப்படின்னு சொல்றதுல உறுதியா இருக்கிறாங்க. ஆனா ஹிந்திக்கு எதிராக நீங்க பேசிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சிபிஎஸ்சில இருந்து மெட்ரிகுலேஷன்ல இருந்து அவ்வளவு பள்ளிகள்ல ஹிந்தி கத்துக் கொடுக்கப்படுதே, அதை நீங்க ஒரு பக்கம் ஆதரிச்சுக்க தானே செய்றீங்க அப்படின்றாங்க இல்லையா? அதுவும் யதார்த்தமான ஒரு புள்ளி தானே. இல்ல, இது ரெண்டுமே பிரச்சனையானது நினைக்கிறேன். ஒண்ணு எங்க போய் பேசுறாங்கன்னு கேக்குறீங்க. நீங்க நியாயமா கேட்க வேண்டியதா இருந்தா எங்கே அவர்கள் பொய் சொல்லவில்லை என்று பூத கண்ணாடியை வைத்து சல்லடையை வைத்து சலித்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நாடாளுமன்றம் தொடங்கி 2 நாட்களில் தொடர்ச்சியாக பொய் மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவங்க. நான் சொல்றேன், ஒன்று தேசிய கல்விக் கொள்கை பற்றி இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் எழுதிய கடிதம் பற்றி பச்சையாக போய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். திரும்ப திரும்ப போய் சொல்றாங்க. அதற்கு பிறகு மும்மொழி கொள்கையை திணிக்கவில்லை என்று ஒரு புறம் சொல்லிக்கொண்டு, ஆனால் அரசியலமைப்பினுடைய 351வது ஏ பிரிவு இந்தியை வளர்ப்பதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கு, அதனால நாங்கள் நாடு முழுக்க இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. பக்கத்தில் இருக்கிற ஐயாவும் சொல்றாரு, அங்க இருக்கிறவங்களும் அதுதான் சொல்றாங்க. ஒரே புறம் இந்தியை முன்னெடுத்து செல்வதுதான் எங்களுடைய அரசியலமைப்பு கடமை என்று சொல்லிக்கொண்டு, இன்னொரு புறம் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு, இன்னொரு புறம் தேசிய கல்விக் கொள்கையில் அப்படி ஒரு அம்சமே இல்லைன்னு சொல்லிக்கொண்டு, ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற எல்லா மாநிலங்களுக்கும் 3வது மொழிக்கான ஆசிரியர் அப்படிங்கிறது இந்தி மொழிக்கான ஆசிரியர்களை மட்டுமே அவர்கள் நீங்க சொல்றது சரி. நீங்க எல்லா விஷயங்களையும் ஒரே நிமிஷம் இருங்களேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்குள்ள ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுதா இல்லையா? இது இந்த அம்சத்துக்கு வர நீங்க கேட்ட அந்த முன்னாடியே கேட்ட கேள்வியினுடைய 2வது அம்சம் அதுதான். இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தமிழ்நாடு கல்வி அமைச்சர் ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க, ட்வீட் பண்ணியிருக்காங்க. அவரையும் டேக் பண்ணி தான் ட்வீட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 56,000 பள்ளிகள் இருக்கிறது, 57,000 பள்ளிகள் இருக்கிறதுல அந்த 1800 பள்ளிகளில் தான் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இருக்குது. அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தான் ஒரு 15 லட்சம் குழந்தைகள், 1 லட்சம் குழந்தைகளுக்கு மேல படிக்கக்கூடிய இதுல 15 லட்சம் குழந்தைகள் தான் 3வது மொழி ஒன்று படிக்கிறாங்க. அதுல எவ்வளவு பேர் இந்தியை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு தெரியாது. எல்லாருக்கும் நடைமுறையில் மக்கள் எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான், தமிழ்நாட்டு பள்ளிகளில் 3வது மொழின்னு ஒரு பாடம் எடுக்கிறதுக்கான ஒரே காரணம், எந்த மொழியை 3வது மொழின்னு எடுத்தாலும் அதுக்கு 100க்கு 100 மதிப்பெண் போட்டுறாங்க. இது ஒரு இதா வச்சுக்கிட்டு தான் அவங்க படிக்கிறாங்க. நான் கேட்கறது இல்ல மெட்ரிகுலேஷன் பள்ளியிலயோ இல்ல சிபிஎஸ்இ பள்ளிகள்லயோ ஹிந்தி கத்துக் கொடுக்கப்படுதா இல்லையா? 1800 பள்ளிகளில் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்றாங்க? பாஜக தமிழ் காமராஜ் ஒரே நிமிஷம். ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, அரசு பள்ளிகள்ல மட்டும் நீங்க ஏன் கத்துக் கொடுக்க மாட்டேன்றீங்க? நல்லது. இதே ஆங்கில வழி கல்வியில கத்துக் கொடுக்குறீங்க, சிபிஎஸ்இ பள்ளிகள்ல கத்துக் கொடுக்குறீங்க, ஏன் தமிழ் வழி கல்வியில அரசு பள்ளிகள்ல கத்துக் கொடுக்க மாட்டேன்றீங்க? இன்னொரு கேள்வி அவங்க எழுப்பக்கூடிய இன்னொரு கேள்வி எழுப்ப விரும்புறேன். அவங்க இதெல்லாம் நாங்க செய்யறதுக்கு மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதற்கான காரணமே தமிழ் வழி கல்வியை ஊக்குவிப்பதற்காக தான், தமிழ் வழி கல்வியை வலிமைப்படுத்துவதற்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற 1800 பள்ளிகள் தவிர 57,000 பள்ளிகள்ல மீதி இருக்கிற பள்ளிகள் எல்லாம் தமிழ் குழந்தைகள் தமிழ் வழியில தானே படிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துல தமிழ் வழியில தானே பாடம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அந்த இதுல சம்பந்தமே இல்லாம அந்த பள்ளிகளுக்கான நிதியை விடுவிக்காம இருக்கிறீங்க? அது அடிப்படையில் இந்த ஸ்கூலுக்கும் சம்பந்தம் இல்ல, தேசிய கல்விக் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்ல. அது அன்கான்ஸ்டிடியூஷனல், அன்டெமோக்ராட்டிக், அது ஃபாஸ்ட் நடவடிக்கை. இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து அதை தான் செஞ்சுட்டு இருக்கு, தான் அடிச்ச மூப்பா செஞ்சுட்டு இருக்கு. எப்படி அதை செய்யறாங்க? தமிழ் ஒரு பக்கம் தமிழ் வழி கல்வி நாங்க வலியுறுத்துறோம்னு சொல்லிட்டு, ஆனா மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கை இப்ப தமிழ்நாட்டு பள்ளிகளில் கூட குமாரோ அல்லது வலதுசாரி ஆதரவாளரோ பாஜகவோ சொல்றது என்னன்னா, அரசு பள்ளிகளுக்குள்ள ஏன் 3வது ஒரு மொழி, ஹிந்தியே வேணாம், தெலுங்கு கத்துக் கொடுங்க, மலையாளம் கத்துக் கொடுங்க, கன்னடத்தை கத்துக் கொடுங்க, ஏதாவது ஒரு மொழியை கத்துக் கொடுங்களேன்றாங்க. அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அது தமிழ்நாடு அரசாங்கம் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அது எங்கே என்றால் மொழி சிறுபான்மையினர் பள்ளி. நீங்க இதே மவுண்ட் ரோட்ல பாங்க, வெஸ்லி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, அதுதான் தெலுங்கு கற்றுக் கொடுக்குறாங்க. மொழி சிறுபான்மையினருடைய உரிமை, அதை நாங்க மதிக்கிறோம். இல்ல தர்மேந்திர பிரதான் ஒரே நிமிஷம் இருங்க காமராஜ். தர்மேந்திர பிரதான் நேத்திக்கு சொல்லும் பொழுது அதான் சொல்றாரு, இங்க சிறுபான்மையினர் பள்ளிகளுக்குள்ள 3வது மொழி கற்றுக் கொடுக்கப்படுது, இங்க ஆங்கில பள்ளியில கற்றுக் கொடுக்கப்படுகிறது, சிபிஎஸ்இ பள்ளியில கற்றுக் கொடுக்கப்படுது. ஏன் அரசு பள்ளிகளுக்குள்ள நீங்க 3வது மொழியை கொண்டு வர மாட்டேங்க? நாங்க ஏன் தேசிய கல்வி கொடுக்கணும்? அது நாங்க கற்றுக் கொடுக்கவே தேவையில்லையா? எங்களுக்கு தேவை அண்ணா அந்த காலத்துல ரொம்ப அருமையான ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. குட்டி பூனை வருவதற்கு ஒரு வழியையும் பெரிய பூனை வருவதற்கு இன்னொரு வழியுமா வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு மொழியும் இந்த இந்திக்காரங்களோட தொடர்பு கொள்வதற்கு இன்னொரு மொழியுமா வேண்டும்? இந்தி அப்படிங்கிற ஒரு மொழியே ஒரு பித்தலாட்டமானது, அது ஒரு ஏமாற்று. இந்திய
நான் தெளிவா தான் சொல்றேன் சார். நான் திரும்பவும் சொல்றேன், இந்தி அப்படிங்கிறது இந்தி தேசியவாதத்தினுடைய இந்து முஸ்லிம் வேறுபாடு அப்படிங்கிற மதவாத கற்பிதத்தினுடைய ஒரு கருவியாக இந்துத்துவவாதிகள் பயன்படுத்தியது. 2011ஆம் ஆண்டு கணக்குப்படி 36 கோடி பேர் வந்து இந்தி பேசுறதா சொன்னாங்க. அதுல இரண்டாவது மொழியா இந்தி பேசுறவங்க மட்டும் 11 கோடி பேர். அந்த 11 கோடி பேரை சேர்த்து தான் 36 கோடி பேர். அது மட்டும் இல்ல, இந்தி மொழி பேசுறவர்கள் 5 கோடி பேரை கொண்ட மைதிலி மொழி பேசுறவங்களும் இந்தி மொழியில சேர்க்கறாங்க. 10 கோடி பேர் பேசுற ராஜஸ்தானி பேசுற மொழியும் இந்தி மொழியில சேர்க்கறாங்க. எல்லாத்தையும் இந்தி மொழியில சேர்த்துட்டு இந்தி யார் தான் பேசிட்டு இருக்கா? இல்ல காமராஜ், இங்க இந்தி யார் பேசுறாங்க இல்ல, நான் கேட்கக்கூடியது அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்றுக்கு நாடாளுமன்றத்தில் கேட்ட அதே கேள்விதான் நான் கேட்கிறேன். நான் அதுக்கான பதில மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. அரசு பள்ளிகள்ல மட்டும் ஏன் 3வது மொழியாக ஒரு மொழியை கத்துக் கொடுக்க கூடாது சார்? அதுதான் சொல்றேன். தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகள் அப்படின்னு சொல்றதுல 3வது மொழியை கற்றுக் கொடுப்பதற்கான காரணமே தமிழ் மீது பற்று கொண்டிருப்பதாக நடித்து கொண்டிருக்கிற மோடி அரசாங்கம் தான் காரணம். ஒன்றிய அரசாங்கம் தான் காரணம். எப்படி? யூனியன் கவர்மெண்ட் தான் காரணம். அவங்களுடைய கல்விக் கொள்கையை தான் அங்க நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நாணயமும் நேர்மையும் இருந்தா எங்களுக்கு வந்து தமிழ் மொழி தான் பற்று இருந்தது அப்படின்னு சொன்னா தமிழ் மொழியை முதல்ல கற்றுக் கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லவே இல்லையே எங்கேயுமே. இவங்க சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்டு ஸ்கூல் சிலபஸ் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் தானே அவங்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து அதையெல்லாம் நீக்கணும். அதையெல்லாம் நீக்கிட்டு உடனடியாக கேந்திரிய வித்யா பவன்ல இதுவரைக்கும் கேட்ட கேள்விகள்ல இப்பதான் சொல்றாங்க, நாங்க தமிழ் ஆசிரியர்களுக்கு கால்ஃபர் பண்ணிருக்கோம், அழைப்பு கொடுத்துருக்கோம், விண்ணப்பம் போட்டாங்கன்னா எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இவங்களுடைய தமிழ் பற்று. இந்த கேள்வி இல்லைன்னா அதையும் செய்ய மாட்டாங்க. இந்த கேள்வி மறைந்து போன பிறகு அதையும் திரும்ப பேச மாட்டாங்க. இவ்வளவு யோகியமானவர்கள், இவ்வளவு நாணயமானவர்கள். பேசலாம். ரஞ்சித், நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே